وبركاته. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எமது ஜும்மா புதுப்பள்ளி வாயிலில் வருடம் ஜமாதுல் அவ்வல் மாதம் பிறை ஆரம்பத்திலிருந்து 30 நாட்கள் கண்ணியமிக்க ஜாமிய திருமேனி பாராயணம் நடைபெற்று மகரிப் தொழுகையின் பின்னால் பயான் நிகழ்வு நடைபெறுவது வழக்கமானது. 1446வது ஹிஜ்ரி ஆண்டின் இந்த வருடத்தின் ஜமாதுல் அவ்வல் மாதத்தின் 5வது பிறையில் இருக்கக்கூடிய நாம் இன்றைய தினம் பிரயாணம் தொழுகை என்கின்ற கஸ்ரு ஜம்முடைய தொழுகையை பற்றி எங்களது குறுகிய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய உலமா, குர்நாகல்லை சேர்ந்தவர் இவர் ஷேக் எம்என் அப்துல் வதூத் முஃப்தி அவர்களை, ரஷாதி ஹஸ்ரத் அவர்களை நாங்கள் இந்த பிரயாண கஸ்ரு ஜம்மு செய்யக்கூடிய தொழுகையை பற்றி விளக்குவதற்காக அழைக்கின்றோம். السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم صلى الله على سيدنا محمد وعلى آله سيدنا محمد صلاة دائمة مقبولة تؤدي بها أن حقه العظيم. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: السفر قطعة من العذاب، أو كما قال عليه الصلاة والسلام. மேலான கண்ணியத்துக்குரிய மூத்தவர்களே, பெரியார்களே, நேர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று சுனன் ஜாமிஅ திர்மிதியுடைய அமர்விலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பயணம், அந்த பயணத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன விடயங்களை எல்லாம் பேணியிருக்கிறார்கள், அதில் குறிப்பாக தொழுகை சம்பந்தமான சேர்த்து தொழுவதாக இருக்கலாம், சுருக்கி தொழுவதாக இருக்கலாம், இது சம்பந்தப்பட்ட மார்க்க தெளிவு ஒரு சில விடயங்களை யாபகம் செய்து கொள்ளலாம் என்று ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்
நமது இந்த அமர்வை கபூல் செய்வானாக. இதை கொண்டு நமக்கு நேர்வழியையும் உம்மத்துக்கு நலவையும் அல்லாஹ் அருள்வானாக. இந்த சபையின் மூலமாக எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து நலவுகளையும் நமது இந்த பிரதேசத்துக்கு அல்லாஹ் நசீபாக்குவானாக. உண்மையில் ஆரம்பமாக இந்த சபையில் எனது வருகை இது மிக புதிய ஒரு அனுபவமாகவும் எனக்கு இருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் நான் மிக முதன்மையாக ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்கிறேன். இந்த குதுபு சித்தா 6 கிரந்தங்களை வாசிப்பது என்பது இது சலஃபுகளுடைய மிக முக்கியமான ஒரு அமலாக இருந்திருக்கிறது. இதை வைத்து பல நலவுகளை நமது முன்னோர்கள் அடைந்திருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா இந்த சபையின் சிறப்பை விளங்கி இதை என்றும் நடாத்துவதற்குண்டான தௌஃபீக்கை இந்த கிராமத்துக்கு, இந்த பகுதி மக்களுக்கு அல்லாஹ் நசீபாக்குவார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாத்திலே புனிதம் மிகுந்த மார்க்கம் இது முழுமையான ஒரு மார்க்கம். அல்-யௌம அக்மல்து லகும் தீனக்கும். இதற்கு முன் வந்த எந்த ஒரு சமூகத்துக்கும் கொடுக்கப்படாத அளவு பல பாக்கியங்களை பொதிந்ததாக, பூர்த்தித்துவங்களை பெற்றதாக ஒரு சம்பூரண மார்க்கமான அல்லாஹ் நமக்கு இஸ்லாத்தை அமைத்து தந்திருக்கிறார். இதனுடைய சிறப்பம்சம் இந்த பூர்த்தித்துவம் என்பது முன்வந்த எந்த ஒரு நபிக்கும் முன்வந்த சமூகத்துக்கும் கொடுக்கப்படாத ஒன்று. எங்களுக்காக வேண்டி நபியவர்களுடைய சமூகத்துக்காக வேண்டி மிக விசேஷமான சிறப்பம்சங்களை உள்நிறைத்ததாக இந்த மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு ஒப்படைத்திருக்கிறார். எனவே இந்த மார்க்கம், தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கம் வெறுமனை வணக்க வழிபாடுகளுக்குண்டான தீர்வை மாத்திரம் காட்டித்தராது. கொடுக்கல் வாங்கல், சமூக உறவுகள், நட்பண்புகள், அனைத்து விதமான நமது கொள்கை சார்ந்த விடயங்கள் அனைத்தையும் உள்ளடக்கியதாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை நமக்கு அருளியிருக்கிறார். எனவே ஒரு மனிதனுடைய கொள்கை, வணக்கம், வணக்க வழிபாடுகள், பொருளாதாரம், சமூக உறவுகள், நமது நற்குணங்கள் அனைத்தையும் பொதிந்திருப்பதனால் நமது வாழ்க்கையில் தேவையான அனைத்து தெளிவுகளையும் இஸ்லாம் மிக தெளிவாக எங்களுக்கு முன்வைத்திருக்கிறது. அதில் ஒரு பகுதிதான், ஒரு சிறிய ஒரு பகுதிதான் எங்களுடைய வாழ்க்கையிலே அன்றாடம் நிகழக்கூடிய நமக்கு தேவைப்படுகின்ற பயணம், சஃபர். பயணம் என்பது வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பகுதி.
எந்த ஒரு மனிதனுக்கும் பயணத்தின் தேவைப்பாடு இல்லாமல் கிடையவே கிடையாது. அனைவரும் பயணத்தின் பக்கம், சஃபரின் பக்கம் தேவைப்படுகிறார்கள். எனவே இந்த பிரயாணம் என்பதை, பயணங்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனுடைய லாபத்தையும் காட்டி தந்திருக்கிறார்கள். இதன் மூலமாக வரக்கூடிய விளைவுகளையும் நமக்கு படித்து தந்திருக்கிறார்கள். ஒரு ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அஸ்ஸஃபரு கித்அத்துன் மினல் அதாப். சொன்னார்கள், பிரயாணம் வேதனையில் இருந்தும் உண்டான ஒரு பகுதி. அல்லாமா ஹரமை இமாம் ஜுவைனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற அறிஞர் தனது வகுப்பறையிலே உட்கார்ந்த நேரம் கேட்கப்பட்டது, இஸ்லாம் பிரயாணங்களை ஏன் வேதனையின் ஒரு பகுதி என்று சொல்லியிருக்கிறது? வேதனையின் ஒரு பகுதி. சொன்னார்கள், காரணம், பிரயாணங்களிலே வரக்கூடிய முதல் சோதனை, ஆபத்து, கவலை, சஞ்சலம் என்னென்றால், தனக்கு விருப்பமான நேசத்துக்குரியவர்களை பிரிய வேண்டி வரும். தனது மனைவி மக்களை, குழந்தைகளை, பெற்றோர்களை, நண்பர்களை, ஊர் மக்களை, ஊர் சனத்தை, தனது கிராமத்தை, தான் வாழ்ந்த சூழலை பிரிய வேண்டி வரும். பிரிவென்பது அது இயல்பிலேயே ஒரு கஷ்டமான ஒரு பகுதி. எனவே இஸ்லாம் இவ்வாறான உறவுகளை எல்லாம் பிரிய வேண்டிய தேவை பயணங்களிலே இருக்கிறது. எனவேதான் பயணம் வேதனையின் ஒரு பகுதி என்று சொன்னார். நேசத்துக்குரியவர்களை பிரிய வேண்டிய தேவை உண்டாகிறது. எனவே இதை வேதனையின் ஒரு பகுதியாக்கி, கஷ்டத்துக்குரிய ஒரு பகுதியாக்கி, இஸ்லாம் பயணிப்பதை சில தண்டனைகளுக்கு குற்றப்பரிகாரமாகவும் ஆக்கியிருக்கிறது. உதாரணத்துக்கு, ஒருவர் விபச்சாரம் செய்கிறார். திருமணம் முடிக்காத ஒருவர் விபச்சாரத்திலே பெரும் பாவத்தில் ஈடுபடும் பொழுது இஸ்லாம் சொல்லுகிறது, அவருக்குரிய தண்டனை கொடுக்கப்பட்டால் அவரை நீங்கள் நாடு கடத்த வேண்டும். ஊரை விட்டு ஊர், கிராமத்தை விட்டு கிராமம் அவரை இடம்பெயர்க்க வேண்டும். இடம்பெயர்ப்பது என்பது, பிரயாணிக்க வைப்பது என்பதும் அவனுக்குரிய ஒரு தண்டனை. அவன் செய்த குற்றத்துக்குரிய குற்ற பரிகாரம். அன்புக்குரியவர்களே, பிரயாணங்கள் எவ்வாறு ஒரு கஷ்டத்தை நமக்கு பெற்றுத்தருமோ அதுபோன்று பிரயாணங்களினால் பல நூறு லாபங்களையும் பெறலாம். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவார்கள், வாழ்க்கையில் நல்ல பயணங்களை மேற்கொள்ளுங்கள், அழகான பிரயாணத்தை மேற்கொண்டு பாருங்கள். அழகான பயணங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை பெற்றுத்தரும். உடம்புக்கு மட்டுமல்ல, உள்ளத்துக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்லி இருக்கிறார்கள், பயணங்களுடைய லாபம் ஆரோக்கியம் மட்டுமல்ல. சொன்னார்கள், சத்தியமிட்டு சொல்லியிருக்கிறார்கள்,
எவ்வளவு பெரிய ஆச்சரியமான செய்தி தெரியுமா இது? சத்தியமுட்டு சொன்னார்கள், நான் சத்தியமுட்டு சொல்கிறேன். ஒரு மனிதன் பிரயாணம் செய்வானாக இருந்தால் பிரயாணத்தை முடித்து திரும்பி வரும் வரையிலே அந்த முசாஃபிருடைய துஆவை எந்த தடையும் இல்லாமல் அல்லாஹ் கபூல் செய்வார். கேட்கும் பிரார்த்தனை கபூல் செய்யப்படும், பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். அது மட்டுமல்ல, பிரயாணத்துடைய மிக விசேஷமான ஒரு சிறப்பம்சம், எங்களுடைய எண்ணங்களை பொறுத்து, பிரயாணங்களுடைய நோக்கங்களை பொறுத்து பிரயாணம் வணக்கமாக மாறும், இபாதத்தாக மாறும். சுப்ஹானல்லாஹ். புகாரி ரஹ்மஹுல்லாஹ் ஸஹீஹுல் புகாரியிலே ஆச்சரியம், கடலில் பயணித்தல் என்று ஒரு தலையங்கு. கடலில் பயணித்தல், கடலிலும் பயணம் செய்யலாம், தரையிலும் பயணம் செய்யலாம். சுப்ஹானல்லாஹ். அதிலே ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இல்மை தேடி பயணித்தார்கள் என்ற தலைப்பை, என்ற சம்பவத்தை, ஹதரத் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாமை சந்திக்க போனார்கள். அந்த நதியிலே பயணம் செய்து ஹிதுர் அலைஹிஸ்ஸலாமை சந்தித்த அந்த சம்பவத்தை ஸஹீஹ் புகாரியிலே பதிவு செய்து இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் எங்களுக்கு உணர்த்துகிறார்கள். பயணங்கள் எங்களுடைய எண்ணத்தை பொறுத்து வணக்கமாக மாறும். அந்த வணக்கம் சாதாரணமானதல்ல, நமது பாவங்களை எல்லாம் மன்னிக்க செய்துவிடும். சில நேரம் வாழ்க்கையில் செய்யும் சில நல்ல பயணங்கள் நமது சொர்க்கத்துக்கு காரணமாக மாறும். நாம் செய்த பயணம் நமது சொர்க்கத்துக்குரிய காரணம் அந்த பயணம் தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே ஒருவர் வருகிறார், ஷாம் பிரதேசத்திலிருந்து வந்திருக்கிறார். மதீனாவுக்கு, சிரியா, ஜோர்தான், பலஸ்தீனுடைய பகுதியில் இருந்து வந்திருக்கிறார் மதீனா தேசத்துக்கு. உமர் ரலியல்லாஹு கண்டகணம் கேட்டார்கள், வெளியூர் சகோதரர் அல்லவாதி. ஆம் அமீருல் முஃமினீன், வெளியூரிலிருந்து வந்திருக்கிறேன், என்ன காரணம், என்ன தேவை? சொன்னார்கள், நான் இவ்வளவு தூரம் பயணித்து வந்திருப்பது, மதீனாவிலே மூத்த சஹாபாக்கள் இருக்கிறார்கள், சஹாபாக்களை சந்தித்து அவர்களிடம் ஒரு சில மார்க்க விடயங்களை படித்து, குறிப்பாக எனது அத்தஹியாத்தை திருத்த வந்திருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். எனது அத்தஹியாத்தை திருத்த வந்திருக்கிறேன். கேட்ட கணம் உமர் ரலியல்லாஹு அழுது விட்டார்கள். அத்தஹியாத்தை திருத்துவதற்கு இவ்வளவு தூரமா, இவ்வளவு பெரிய பயணமா? அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு சாதாரணமானவர் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு பின் ஒரு நபி இல்லை, நபி ஒன்று வருவதாக இருந்தால் உமராகத்தான் இருக்கும். ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் சில தோழர்களை கொடுத்திருந்தான். அந்த தோழர்களுடைய நாவினால் மலக்குகள் பேசுவார்கள். உமர் ரலியல்லாஹுவை காட்டி சொன்னார்கள். அதில் ஒருவர் உமர் என்று சொன்னார்கள். அவர் பேசியது மார்க்க சட்டமாக இறங்கியிருக்கிறது. எத்தனையோ விடயங்கள் மலக்குகள் பேசுவார்கள் என்று சொன்னார்கள். அவ்வளவு முக்கியமான உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அத்தஹியாத்தை படிப்பதற்கு பயணித்து வந்திருக்கிறேன் என்ற செய்தி கேட்டு கண்ணீர் வடித்து ஒரு பூரிப்புடன் சத்தியம் செய்தார்கள். நல்லோர்களின் சத்தியத்தை அல்லாஹ் நிறைவேற்றுவார். நல்லோர்கள் நினைப்பது நடக்கும், அல்லாஹ் நடாத்திருப்பான். ரலியல்லாஹு அன்ஹு சத்தியம் செய்துவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் தோழரே,
அஹ்தஸிப் அலல்லாஹ், நாளை கியாமத்திலே அல்லாஹ் இந்த ஒரு பயணத்தை மையப்படுத்தி உமது முழு பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து உங்களை சொர்க்க நுழைவிக்க இது மாத்திரம் போதும் என்றார்கள். இது மாத்திரம். அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்கள், பயணத்துடைய சிறப்பம்சங்களை பேசிக்கொண்டே போகலாம். மிக பெரும் ரகசியங்களை எல்லாம் பயணங்களில் சாதிக்கலாம், அடைந்து கொள்ளலாம். சொர்க்கத்தையே அடையலாம் என்றால் வேற என்ன இருக்கிறது? இந்த பயணங்களுக்கு ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா எங்களுக்கு தந்த மிக விசேஷமான இன்னும் ஒரு அருள் பாக்கியம் என்ன தெரியுமா? 4 ரக்ஆத்துகளாக தொழ வேண்டிய தொழுகையை 2 ரக்ஆத்தாக தொழலாம். சுருக்கி தொழுவது என்று சொல்கிறோம் அல்லவா? சுருக்கி தொழுதல் என்றால் என்ன அர்த்தம்? பயணத்துக்காக வேண்டி 4 ரக்ஆத்தை 2ஆக நான் தொழப் போகிறேன். சுருக்குதல் மட்டுமல்ல, நேரம் குறிப்பிட்டு தந்த தொழுகையை நேரத்தை கடந்தும் தொழலாம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய சலுகை இது! இதற்கு செல்வோம் சேர்த்து தொழுதல். ஒரு நேர தொழுகையை வேறொரு நேரத்தில் தொழுவது. மக்ரிபுடைய நேரத்தில் தொழாமல் மக்ரிபை இஷாவுடைய நேரத்தில் தொழுவது அல்லாஹ்வாக அனுமதி தந்திருக்கிறார். இஷாவுடைய 4 ரக்ஆத் தொழ வேண்டிய தொழுகையை 2 ரக்ஆத்தாக தொழுவதற்கு மார்க்கமாக்கியிருக்கிறான் அல்லாஹ். அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்கள், பயணத்தை பற்றி அதனுடைய ஒழுக்க மிக முக்கியமான விடயங்களை சொல்வதற்கு முன் இந்த பாடத்துடைய அடிப்படை தலையங்கள் கஸ்ர் ஜம், சேர்த்து தொழுதல், சுருக்கி தொழுதல் என்ற மார்க்க விடயத்தை சுருக்கமாக யாபகம் காட்டி இன்னும் சில முக்கிய விடயங்களை குறிப்பிடலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் இந்த சபையை பொருந்திக் கொள்வானாக. முதலாவது அம்சம் சுருக்கி தொழுதல். சுருக்கி தொழுதல் என்ற இந்த சலுகையை அல்லாஹ் பயணத்துக்காக தந்திருக்கும் ஒரு விசேஷ அம்சம், சிறப்பம்சம். இந்த சுருக்கி தொழுதல் என்ற இந்த சட்டத்தை இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் அறிமுகம் செய்தது ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு. ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு இந்த சட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒப்படைக்கப்பட்டது. அன்றிலிருந்து இது அமலுக்கு வந்தது. இந்த சுருக்கி தொழுதல் என்ற இந்த தலையங்கம் மிக விரிவான ஒரு பாடம். சந்தர்ப்பங்களுக்கு, கட்டங்களுக்கு, நிலைமைகளுக்கு ஏற்று மாறும். இதில் மிக முக்கியமான ஒரு விடயங்களை நாம் தெரிந்து வைத்தால் அதனுடைய முழு பாடத்தையும் எங்களால் கிரகித்துக் கொள்ள முடியும் இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரியவர்களே, சுருக்கி தொழுவது என்பதிலே மிக முக்கியமான விடயம், முதல் விடயம், பயணம் என்பது அவசியம். பயணம் என்பது ஒன்று இருந்தால்தான் சுருக்கி தொழலாம். பயணம் என்றால் என்ன? பிரயாணம் என்றால் என்ன? பிரயாணத்தில் தான் சுருக்கி தொழலாம். இது முதலாவது விடை. பிரயாணம் என்பது தன்னுடைய ஊர், தான் பிறந்து தான் வாழக்கூடிய தனது கிராமம், இந்த கிராமத்தை விட்டு வெளியேறுவதுதான் பயணம். எனவே ஊருக்குள்ளால் இருக்கும் பொழுது சுருக்க முடியாது. ஏன்? அது பயணம் இல்லை. பயணத்தில் தான் சுருக்கலாம். எனவே பயணம் என்றால் என்ன? ஊரை விட்டு வெளியே செல்லுவது. அன்புக்குரியவர்களே, இந்த பயணத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். ஊரை விட்டு வெளியில் சென்றிருக்கிறோம் என்றால் இரண்டாவது நிபந்தனை, அந்த பயணம்
முதலாவது ஷரீஅத்தில் ஆகுமாக்கப்பட்ட பயணமாக இருத்தல் வேண்டும். ஷரீஅத் அனுமதி அளித்த பயணமாக இருத்தல் வேண்டும். ஒருவர் ஒரு பெரும் பாவம் செய்வதற்கு போகிறார். சூதுக்கு, மதுக்கு, விபச்சாரத்துக்கு நீண்ட ஒரு பயணம் செய்வதாக இருந்தால் அது ஷரீஅத்துடைய பார்வையில் அந்த பயணத்துக்கு சலுகை கொடுக்கப்பட மாட்டாது. அல்லாஹ் தந்திருக்கும் இந்த சிறப்பு பாக்கியத்தை பெற முடியாது. எனவே பயணம் ஷரீஅத் ஆமோதித்த பயணமாக இருத்தல் வேண்டும். அது வணக்க வழிபாடுகளுக்குரிய பயணமாக இருக்கலாம், வாழ்வாதாரங்களுக்குரிய பயணமாக இருக்கலாம், அல்லது நாம் சந்தோஷங்களுக்காக ஏனைய சுற்றுலாக்கள் போன்ற பயணமாகவும் இருக்கலாம். ஷரீஅத் ஆகுமாக்கிய எந்த ஒரு பயணத்திலும் தொழுகையை சுருக்கலாம். இது இரண்டாவது பயணம், ஆகுமான பயணம். மூன்றாவது, இந்த ஆகுமான பயணத்துக்கு ஒரு வரையறை இருக்கிறது. ஸஹீஹுல் புகாரியிலே அப்துல்லா பின் அப்பாஸ் அப்துல்லாஹி பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹும் இவர்களுடைய ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. இவர்கள் பயணங்களிலே தொழுகையை சுருக்குவார்கள். எவ்வாறான பயணம்? 4 புருதுகளை எட்டிய பயணம். 4 புருதுகள். புருது என்பது இஸ்லாமிய அரபி மக்களிடத்திலே பயன்படுத்தப்பட்ட ஒரு தொலைதூர அளவு. இந்த அரபு கணக்கை ஆங்கில கணக்குக்கு மாற்றும் பொழுது அங்கே குறிப்பான அளவுகோல் கிடையாது. ஏன் ஆங்கிலத்துக்கும் அரேபியர்களுடைய இந்த கணக்குக்கும் மிக விசாலமான இடைவெளி இருந்திருக்கிறது. எனவே இதை சரிவர நாம் கணக்கெடுத்தால் நூலுக்கு நூல் சரியான கணக்கை பெற முடியாது. சில அறிஞர்களுடைய கணக்கிலே 80 என்று சொல்லுவார்கள். ஆங்கில கணக்கு 80 கிலோமீட்டர் என்று சொல்லுவார்கள். சிலவர்கள் 79 எங்களுடைய கணக்கிலே வந்திருக்கிறது. இன்னும் சிலர்கள் 81 கிலோமீட்டர் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஏன் அந்த 4 புருத் என்பதை ஆங்கில கணக்கிலே நாம் பார்க்கும் பொழுது அதை சரிவர மட்டிட முடியாது. ஏன் அது ஆதி காலத்து கணக்கு, இது நவீன காலத்துடைய முறை. மிக நுணுக்கமான முறையில் அதை வகுக்க முடியாது என்பதனால் இந்த கருத்து வேறுபாடு வந்திருக்கிறது. எனவே எங்களுக்கு சுருக்கமாக வைத்துக் கொள்ளலாம். ஆகுமான பயணம் அந்த புகாரியில் வந்த ரிவாயத்தின் பிரகாரம் 81 கிலோமீட்டர் உள்ள தூரமாக இருத்தல் வேண்டும். 81 கிலோமீட்டர் தூரம் உள்ள பயணமாக இருத்தல் வேண்டும். இந்த பயணத்தை ஒருவர் மேற்கொள்ளுகிறார் என்றிருந்தால் இவருக்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கிறது. உங்களுக்கு 4 ரக்ஆத்துகள் உள்ள தொழுகைகளை 2ஆக சுருக்கலாம். இந்த பயணத்தை ஆரம்பித்த ஒரு நபருக்கு பயணத்திலே 4 ரக்ஆத்துள்ள தொழுகைகளை 2ஆக தொழலாம். உதாரணத்துக்கு துஹர் 2ஆக தொழலாம், 4ஐ 2ஆக தொழலாம். அஸர் 4ஐ 2ஆக தொழலாம். மக்ரிப் அது 3 ரக்ஆத். இதை 2ஆக மாற்ற முடியாது. சுபஹுடைய தொழுகை 2 ரக்ஆத், இதையும் சுருக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பயணத்தை ஆரம்பித்த ஒரு நபருக்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கிறது. 4 ரக்ஆத்துடைய தொழுகைகளை உங்களுக்கு 2 ரக்ஆத்தாக தொழலாம் பயணத்தில் இருக்கும் வரை. பயணம் என்றால் எவ்வளவு காலம் இது? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், போக்குவரத்துக்குரிய நாள் இல்லாமல், போக்குவரத்துக்குரிய நாள், செல்லக்கூடிய நாள், திரும்ப வரக்கூடிய நாள்,
இந்த 2 நாட்களையும் தவிர 4 நாட்கள் இந்த சுருக்கி தொழும் அவகாசம் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு அக்கரை பத்திலிருந்து ஒருவர் கொழும்பு நோக்கி பயணிக்கிறார். வெள்ளிக்கிழமை நாள். இன்று பயணத்தை ஆரம்பித்தால் இன்றைய நாள் தான் பயணத்தை ஆரம்பித்த நாள். இன்று இல்லாமல் இன்றும் அவருக்கு சுருக்கி தொழலாம். இந்த நாளுடன் வெள்ளிக்கிழமை நாளை சேர்த்து நாளை சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 4 நாட்கள். இந்த 4 நாளும் இவருக்கு சுருக்கி தொழலாம் கொழும்பில் இருந்து. உதாரணத்துக்கு வரக்கூடிய நாள் புதன். இந்த வெள்ளியும் புதன்கிழமையும் சேர்த்தால் மொத்தம் 6 நாள். போக்குவரத்துக்குரிய நாளையும் சேர்த்தால் மொத்தம் 6 நாள். இந்த 6 நாளும் ஒரு மனிதனுக்கு சுருக்கி தொழலாம். அன்புக்குரியவர்களே, இதை விட அதிகமாக ஒருவர் தங்க போகிறார் கொழும்பில். உதாரணத்துக்கு ஒருவர் நினைக்கிறார், இன்று நான் போய் வார வெள்ளிக்கிழமை வரணும். வார வெள்ளிக்கிழமை என்றால் இது 5-6 நாட்கள் ஆகும். இந்த 6 நாளுடைய எண்ணத்துடன் இவர் கொழும்பை நோக்கி போனால் இவர் கொழும்பை சென்றடைந்தவுடன் இவரது பயணம் முடிந்துவிடும். இவருக்கு சுருக்கி தொழ முடியாது. 4 நாள் வரைதான் சுருக்கி தொழலாம். 4 நாளுக்கு மேலாக தங்கினால் சென்ற இடத்திலே அவருக்கு சுருக்கி தொழ முடியாது. விளங்கியிருக்கும் என்று நினைக்கிறேன். போகக்கூடிய நாள், பயணத்தை ஆரம்பித்த நாளையும் மேலதிகமான 4 நாள், திரும்பி வரக்கூடிய 1 நாள். இன்னும் செல்ல போனால், இன்னும் ஒரு பாசையில், இன்னும் ஒரு விதத்திலே சொல்ல போனால், இவர் பயணம் செய்த அந்த இடத்திலே 4 நாள் தான் இவருக்கு சுருக்கலாம். 4 நாளை விட அதிகமாக இருந்தால் சுருக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, சுருக்கி தொழும் பொழுது 2வது விடயம், மிக முக்கியமான விடயம், குறிப்பிட்ட அளவு பேணப்படல் வேண்டும். அந்த குறிப்பிட்ட காலத்தில் தான் சுருக்கி தொழலாம். 4 நாள் தான் அனுமதி இருக்கிறது. போய் வரக்கூடிய 2 நாளையும் கழித்து 4 நாள் சுருக்கி தொழலாம். 4 நாளை விட அதிகமாக இருந்தால் சுருக்கி தொழ முடியாது. இது காலத்தால் அனுமதி அளிக்கப்பட்ட அளவு. இந்த அடிப்படையிலே ஒருவர் கொழும்பை முன்னோக்கி பயணித்த ஒருவர் 3 நாள் நிற்கிறார் அல்லது 4 நாள் நிற்கிறார் என்று தெரியும். இவருக்கு அனுமதி இருக்கிறது. 4 ரகாத்துள்ள தொழுகைகள் அனைத்தையும் 2-2ஆக தொழுது கொள்ளலாம். ஆனால் தொழும் பொழுது மிக முக்கியமான ஒரு நிபந்தனை, தான் சுருக்கி தொழும் பொழுது சுருக்கி தொழுகிறேன் என்ற நியத் இஹ்ராம் தக்பீருடன் வைப்பது கட்டாயம். 2வது, சுருக்கி தொழக்கூடிய நபர் அங்கே சென்று 4 ரகாத் தொழக்கூடியவருக்கு பின்னால் தொழவும் கூடாது. நாம் கொழும்புக்கு போய் இறங்கி அசரை 2ஆக தொழப் போகிறோம் என்றிருந்தால் அங்கே கொழும்பில் இருக்கும் ஒரு இமாம் தொழுவித்துக் கொண்டிருக்கிறார் 4 ரகாத்தாக. அந்த இமாம் ஜமாத்துடன் நாம் போய் சேருவோம் என்றிருந்தால் நாமும் அவரை போன்று 4 தான் தொழ வேண்டுமே தவிர 2 தொழ முடியாது. எனவே தொழுகையில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம், சுருக்கி தொழுகிறேன் என்ற நியத்து வைக்கல் வேண்டும். 2வது, சுருக்கி தொழக்கூடியவருக்கு பின்னால் தான் சுருக்கி தொழ வேண்டும். பூர்த்தியாக தொழக்கூடியவருக்கு பின்னால் தொழ முடியாது. இது சுருக்கி தொழுவதற்குரிய ஒரு சுருக்கமான ஒரு கண்ணோட்டம். அன்புக்குரியவர்களே, பிரயாணத்திலே சுருக்கி தொழுவதற்கு அனுமதி தந்திருப்பதை போதுதான் சேர்த்து தொழுவது. மகரிபை இஷாவுடன் சேர்ப்பது, துஹரை அசருடன் சேர்ப்பது, இதற்கும் இஸ்லாம் அனுமதி தந்திருக்கிறது. ஆனால் நிபந்தனை,
பயணத்திலே தான் இது செய்யலாம், பயணத்திலே தான் செய்யலாம். செல்லப்பட்ட தூரம் இருத்தல் வேண்டும், செல்லப்பட்ட அந்த கால அளவுக்குள்ளால் இருத்தல் வேண்டும். அந்த கால அளவை கடந்தால் அவர் பயணி என்ற சட்டத்திலிருந்து வெளியேற்றப்படுவார். செல்லப்பட்ட தூரம், செல்லப்பட்ட காலம், இந்த காலத்துக்குள்ளால் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவருக்கு சேர்த்தும் தொழலாம். சேர்த்து தொழுதல் என்றால் என்ன? சேர்த்து தொழுதல் என்பது துஹரை அசருடனும் மகரிபை இஷாவுடனும் இந்த இரண்டான ஜோடுகளை முற்படுத்தி பிற்படுத்தி தொழுது கொள்ளலாம். சுபகை சேர்க்க முடியாது. சுபகு போக மீதமுள்ள 4 தொழுகையையும் துஹர் அசருடன் தான் ஜோடு சேரும், மகரிப் இஷாவுடன் தான் ஜோடு சேரும். அசரையும் மகரிபையும் இணைக்க முடியாது. துஹரும் அசரும் சேரும், மகரிபும் இஷாவும் சேரும். ஹை, இவ்வாறு சேர்த்து தொழும் பொழுது ஒன்றிருக்கிறது முற்படுத்தி தொழுதல், முட்கூட்டி சேர்த்தல். முட்கூட்டி சேர்த்தல் அப்படி என்றால் என்ன? அசருடைய தொழுகை வருவதற்கு முன்னால் அசரை துஹருடன் தொழுதல், இது முற்படுத்துதல். பிற்படுத்துதல் துஹரை அசருடன் தொழுதல். முட்கூட்டியும் செய்யலாம், பிற்படுத்தியும் செய்யலாம். அன்புக்குரியவர்களே, இதில் மிக முக்கியமான சேர்த்து தொழுவதிலே முற்படுத்தி தொழும் பொழுது ஒரு சில விடயங்கள் கட்டாயம் கவனித்தல் அவசியம். உதாரணத்துக்கு, நாம் பயணத்திலே இருக்கிறோம், தூரமான பயணம். எங்களுக்கு தெரியும் அசருடைய நேரம் பயணத்தில் தான் இருக்க வேண்டி வரும், தொழுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டாது. எனவே நான் அசரை துஹருடன் தொழப்போகிறேன் என்று வைத்துக் கொள்கிறேன். முற்படுத்தி தொழுகிறோம், அசரை முற்படுத்தி துஹருக்கு நாம் தொழப்போகிறோம் என்றிருந்தால் மிக முக்கியமான அம்சம், துஹருடைய நேரத்தில் தொழுவதனால் ஆரம்பம் துஹரைத்தான் தொழ வேண்டும். ஆரம்பம் துஹரைத்தான் தொழ வேண்டும். இரண்டாவது, துஹரை தொழுதும் பொழுதே மனதில் நியத்து வைத்தல் அவசியம். அசரை நான் இதுக்கு அடுத்து சேர்த்து தொழப் போகிறேன் என்ற எண்ணமும் அவசியம். துஹரை தொழுது கொண்டிருக்கும் பொழுதே எண்ணம் வைத்துக் கொள்வது அவசியம். மூன்றாவது விடயம், துஹரை தொழுது முடித்த கணம் அசரை உடனடியாக தொழ வேண்டும். தாமதிக்க கூடாது, இடைவெளி வைக்க கூடாது. இந்த 3 விடயம் மிக முக்கியமான விடயம், சேர்த்து தொழுவதிலே உள்ள மிக முக்கியமான விடயம். உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ளுங்கள், நாம் அக்கரைப்பற்றிலிருந்து கொழும்பு நோக்கி பயணிக்க போறோம். எங்களுக்கு பஸ் டைம் போட்டிருக்கிறாங்க 8:30 மணி மசால, உதாரணத்துக்கு, அல்லது ஒரு 8 மணி நிலை. எங்களுக்கு தெரியும் பஸ் ஸ்டார்ட் ஆனா நான் போயிட்டு சேர்றதுக்கு சுபஹாகிடும். அப்ப இஷா நான் தொழ வேண்டி இருக்குது. 8:30 மணிக்கு என்றிருந்தால் தாராளமாக மகரிபையும் இஷாவையும் வீட்டிலே தொழுது கொள்ளலாம். 7 மணி என்றிருந்தால் என்ன செய்யும்? அல்லது ஒரு 6:30 மணிக்கு பஸ் ஆரம்பம், அக்கரைப்பற்றிலிருந்து ஆரம்பம், அப்ப இஷா தொழ முடியாது. இந்த நேரத்தில் தான் இந்த ஜம்உ தக்தீம், முற்படுத்தி சேர்த்து தொழுதல் என்ற சட்டம் வரும். மகரிப் தொழலாம், ஆனால் இஷாவை தொழ முடியாது. இஷா பயணத்தில் இருக்கும். எனவே இஷாவை முற்படுத்த போகிறோம் என்றால் முதல் நிபந்தனை, அன்புக்குரியவர்களே, இதை சற்று ஆழமாக விளங்கிக் கொள்ளுங்கள். நான் சொன்னேன், சேர்த்து தொழுதல் பயணத்தில் தான் அனுமதி. நாம் மகரிபை ஊரிலே தொழுதுவிட்டு, நமது மஹல்லாவிலே தொழுதுவிட்டு இஷாவையும் சேர்த்து தொழ முடியாது. ஏன்? அது இன்னும் பயணம் ஆரம்பிக்கவில்லை. பயணம் ஆரம்பித்தால்தான் சுருக்கி தொழுதல், சேர்த்து தொழுதல் என்ற அனுமதி எங்களுக்கு கிடைக்கும். எனவே ஊரில் இருக்கும் பொழுது எங்களுக்கு இஷாவை முற்படுத்த முடியாது. என்ன செய்வது அவ்வாறு இருந்தால்? அதற்கு ஃபுகஹாக்கள்
நாம் மகரிபுடைய நேரத்திலேயே எங்களது பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும். மகரிபுடைய நேரத்திலே நமது பயணத்தை ஆரம்பித்திட வேண்டும். நமது ஊரை விட்டு வெளியில் வந்து, உதாரணத்துக்கு ஹிதாயா பள்ளியை சேர்ந்த ஒருவர் என்றிருந்தால் அவர் அவரது மஹல்லாவுக்குரிய வட்டாரத்தை விட்டு வெளியில் வந்தால் பயணம் ஆரம்பமாக நான் சொன்னேன். அது ஊரை கடப்பது கொண்டு பயணம் ஆரம்பமாகிவிடும். எனவே ஹிதாயா மஹல்லாவை விட்டு அவர் வெளியில் வந்தால் அவருடைய பயணம் ஆரம்பம். அவர் பயணத்தை ஆரம்பித்தவர் இந்த பள்ளியாக இருக்கலாம் அல்லது வேறு சில இணைய பள்ளிகளாக இருக்கலாம். இந்த ஏதாவது ஒரு பள்ளிக்கு வந்து மகரிபை தொழுவார். தொழுது விட்டு இஷாவை முற்படுத்தி தொழுகிறேன் என்ற நியத்துடன் இஷாவை அவருக்கு தொழுது கொள்ளலாம். இப்படி செய்த ஒருவர் பஸ்ஸுக்கு டைம் இருக்குது ஹஜரத், எனக்கு கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு வரலாமா என்ற ஒரு கேள்வி வரும். பயணத்தை ஆரம்பித்தால் தனது ஊருக்கு அவர் திரும்புவதை கொண்டு பயணம் முடிவடைந்து விடும். பயணத்துடைய சலுகையும் முடிந்துவிடும். எனவே அவர் வீட்டிலிருந்து வெளியில் வந்தால் அவருக்கு திரும்ப வீடு போக முடியாது. இங்கிருந்துதான் இவரது பயணத்தை இவர் தொடர்ச்சியாக செல்ல வேண்டும். இது ஜம்மு தக்தீமிலே சிறிய ஒரு உதாரணம். இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஜம்மு தஅkhீர் பிற்படுத்தி சேர்த்து தொழுதல். கொழும்பிலிருந்து வருகிறோம். கொழும்பிலிருந்து வருகிறோம். பயணம் அசருக்கு பின்னால் ஆரம்பம். அசருக்கு பின்னால் புறப்பட்ட நாம் அசரை தொழுது விட்டோம். மகரிபும் இஷாவும் இருக்கிறது. மகரிபுடைய நேரம் வந்தால் மகரிபுடைய நேரத்தில் நியத்து வைப்பது அவசியம். மகரிப் எனக்கு இப்பொழுது தொழ முடியாது, நான் மகரிபை இஷாவுடன் சேர்க்குகிறேன், பிற்படுத்தி தொழப்போகிறேன் என்ற நியத்தை வைத்துக் கொண்டு இஷாவுடைய நேரத்தில் அக்கரை பத்தில் இறங்குறார்கள். 2 மணி, 1 மணி, 4 மணி சுபகுக்கு முன்னால் இறங்கினால் இவர் மகரிபை பிற்படுத்தினார் அல்லவா? இவரது பள்ளிவாயலுக்கு போகாமல், ஏன்? இவரது பள்ளிவாயல் என்பது இவருடைய ஊர். இவருடைய ஊரை எட்டினால் அந்த சலுகை முடிந்துவிடும். இவருடைய ஊருக்கு நுழைவதற்கு முன்னால், மஹல்லாவுக்கு போவதற்கு முன்னால் இவர் பிற்படுத்திய, இவர் எடுத்துக்கொண்ட அந்த சலுகையை, உதாரணத்துக்கு ஹிதாயாவை சேர்ந்தவர் என்றால் இந்த பள்ளியிலே இறங்கி அவர் மகரிபையும் இஷாவையும் தொழுவது முஸ்தஹப். மகரிப் முதல் தொழுகை, 2வது இஷா தொழுகை. இந்த தர்தீபின் பிரகாரம் தொழுது கொள்ளலாம். ஆனால் சில ஃபுகஹாக்கள் சொல்லுகிறார்கள் இஷாவை தொழுது விட்டு மகரிபையும் தொழலாம். பிற்படுத்தி தொழும் பொழுது, முற்படுத்தும் பொழுது இந்த வேற்றுமை காட்ட முடியாது. பிற்படுத்தினால் இவருக்கு இஷாவுடைய நேரம் அல்லவா இது. எனவே இஷாவை தொழுது விட்டும் மகரிபை தொழலாம், மகரிபை தொழுது விட்டும் இஷாவை தொழலாம். அதில் குற்றம் கிடையாது. முக்கியமான விடயம், ஊரை போய் சேர்வதற்கு முன்னால் இவர் எடுத்துக்கொண்ட சலுகையை நிறைவேற்றி முடித்துவிட்டு தான் ஊர் போக வேண்டும். இதுதான் மிக முக்கியமான முற்படுத்துதல் பிற்படுத்துதலுக்குரிய பகுதி. இது ஒரு மிக முக்கியமான விடயம். அக்கரப்பத்தை பொறுத்த வரையில் நான் நினைக்கிறேன், மஸ்ஜிதுகள் ஏராளம் இருக்குது. எங்கட ஊருக்கு என்ன, நமது கிராமங்களை பொறுத்த வரையில் தனித்தனியான பேர்கள் ஒவ்வொரு ஊருக்கும் இருக்குது. உதாரணமா கொள்கஹவல் என்று எடுத்தால் அதில் பந்தாவென்று இருக்குது, மடலகம் என்று இருக்குது, ஒரியத் என்று இருக்குது. தனித்தனியான பேர்கள் வைத்து ஊர்கள் பிரிக்கப்படுகிறது. இங்கே பொறுத்தவரையில் நான் நினைக்கிறேன் நெல்லம் அக்கரப்பத்தெண்டா முழுதுக்கும் அக்கரப்பத்தன்னு தான் சொல்கிறாங்க. இதை பொறுத்தவரையில் ஃபுகஹாக்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை எழுதியிருக்கிறார்கள். ஊருடைய வேறுபாடு என்பது வளமையை வைத்து தான் தீர்மானமா. வளமை, ஊர் மக்கள் எதை வைத்து ஒரு ஊரை இன்னும் ஒரு ஊரை விட்டு பிரிக்கிறார்களோ அந்த வளமைக்கு தோதுவான முறையில் ஊர்கள் பிரிக்கப்படும். எங்களை ஊரை பொறுத்தவரையில் ஹிதாயா பள்ளி என்றால் அவர் தனியொரு ஊரை போன்று மஹல்லா பிரிக்கப்படுகிறது. ஜும்மா மஸ்கை பொறுத்தவரையில் இதுக்கென்று ஒரு வட்டாரம் நிர்ணயிக்கப்படுகிறது. எனவே இதுதான் இந்த ஊர் மக்களுக்குரிய எல்லை.
அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதானுக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதை நான் மீண்டும் ஒரு முறை சுருக்கமாக யாபகம் காட்டிக்கொள்கிறேன். இதை கொஞ்சம் தெளிவாக விளங்கிக்கோங்க. பயணத்துடைய ஆரம்பம் ஊரை கடப்பது. பயணத்துடைய தொலை தூரம் 81 கிலோமீட்டர். பயணத்துடைய நாள் மொத்தம் 3 நாள் தான். நான் ஆரம்பம் 4 நாள் என்று சொன்னேன். இதை திருத்திக் கொள்ள வேண்டும். இதை சரிவர விளங்கிக் கொள்ளுதல் அவசியம். மொத்தம் பயணத்துக்குரிய அனுமதி 3 நாள் தான். 4 நாள் என்றிருந்தால் அவரால் சுருக்க முடியாது. போய் வரக்கூடிய நாளை தவிர உள்ள 3 நாள் என்றால் 5 நாள் மட்டும். வெள்ளிக்கிழமை பயணம் ஆரம்பம். வெள்ளிக்கிழமையை கழித்து சனி, ஞாயிறு, திங்கள் இந்த 3 நாளும் இவருக்கு சுருக்கலாம். 3 நாள். ஏன்? கொழும்பில் இருக்கக்கூடிய நாள் ஆரம்பம், பயணத்துடைய ஆரம்பம் வெள்ளி. அந்த பயணத்துடைய நாளிலும் இவருக்கு சுருக்கலாம். இது போக இந்த வெள்ளி பயணத்துக்குரிய நாள் போக 3 நாள், சனி, ஞாயிறு, திங்கள். இந்த 3 நாள் இருப்பதென்றிருந்தால் இவருக்கு தாராளம் சுருக்கலாம். செவ்வாயும் கொழும்பில் இருந்து பயணம் ஆரம்பம் என்றிருந்தால் தாராளம் செவ்வாயும் இவருக்கு சுருக்கலாம். ஆனால் செவ்வாய் நான் கொழும்பில் தரிக்கிறேன் என்றிருந்தால் இவருக்கு சுருக்க முடியாது. ஏன்? 3 நாளை விட அதிகப்படியான 4வது நாளும் அங்கே தரித்திருக்கிறார் என்றிருந்தால் பயணத்துடைய சலுகை முடிந்துவிடும். எனவே மீண்டும் ஒரு தடவை சொல்லுகிறேன், பயணம் ஊரை கடக்க வேண்டும்.
தொலைதூரம் எட்டப்படல் வேண்டும். 3 நாட்களுக்கு குறைவாக பயணத்துடைய கால அளவு இருந்தால் அங்கே சுருக்கி தொழலாம், சேர்த்தும் தொழலாம். இதுக்கு அடுத்து மிக முக்கியமான ஒரு விடயத்துக்கு வருகிறது. இந்த சட்டத்திட்டங்கள் முடிய நாம் சுருக்கி தொழுதல், சேர்த்து தொழுதல், இதில் முற்படுத்தி சேர்த்து தொழுதல், பிற்படுத்தி சேர்த்து தொழுதல், இதிலுடைய விளக்கமும் மிக தெளிவாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நாம் கொழும்பிலிருந்து வரும் பொழுது மகரிபையும் இஷாவையும் பிற்படுத்தி தொழுகிறோம் என்றிருந்தால் எங்களுடைய மஹல்லாவுக்கு போவதற்கு முன்னால் நாம் சுமந்த அந்த சலுகையை வேறொரு பள்ளியிலே நிறைவேற்றி வேறொரு ஊருக்கு வெளியில் உள்ள ஒரு பகுதியிலே அதை கடமையை நிறைவேற்றிவிட்டுதான் ஊர் போவது அவசியம். இதுக்கு அடுத்து மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்கிறேன். மேலானவர்களே, இந்த பலவிதமான லாபங்களை பொருந்தின நமது ஒவ்வொரு பயணமும் வெற்றிகரமான பயணமாக அமைவது மிக முக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணங்களை பொறுத்தவரையில் கூடிய கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். ஒவ்வொரு விடயத்தையும் மிக கவனமாக எங்களுக்கு படித்து தந்திருக்கிறார்கள். அதில் ஒரு சுன்னத்து தான் பயணத்தை ஆரம்பிப்பதற்கே முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்பொழுதெல்லாம் நீ உனது வீட்டை விட்டு வெளியேறுகிறாயோ ஃபஸல்லி ரக்அத்தைன், 2 ரக்காத் நீ தொழுது கொள்வாயாக. 2 ரக்காத் தொழுது கொள்வாயாக. யம்னஆனிக மின் மக்ரஜி ஸூ, அது கெட்ட விபத்துகள், கெட்ட முடிவுகளை விட்டு உன்னை பாதுகாக்கும் என்றார். இது சமூகம் மறந்த ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. இந்த தலையங்க பயணத்தில் உலமாக்கள் எழுதினது கிடையாது. வீட்டுடைய ஒழுக்கத்தில் இதை குறித்திருக்கிறார்கள். வீட்டிலிருந்து போகும் பொழுதெல்லாம், வெளியில் போகும் பொழுதெல்லாம் 2 ரக்காத் வீட்டில் தொழுது விட்டு போடுங்கள் என்ற சுன்னத் மிக முக்கியமான சுன்னத். இந்த உம்மத்து விடுபட்டிருக்கும் ஒரு சுன்னத். உலமாக்களுடைய ஒரு பழக்கம் இருக்கிறது. எந்த ஒரு பயணத்தை ஆரம்பித்தாலும் வீட்டிலே 2 ரக்காத் தொழுது கொள்வார்கள். ஒரு சிறிய ஒரு தர்மம் கொடுத்து விட்டு போவார்கள். இந்த 2 சுன்னத்தும் பெரும் ஆபத்துகளிலிருந்து வரும். சாதாரண ஆபத்தல்ல. எங்களுக்கு தெரியும், கொழும்பை சேர்ந்த என்னுடைய நண்பர் பல ஆண்டு காலமாக சிறைச்சாலையில் இருக்கிறார். காரணம், ஒரு ஆட்டோ டிரைவர், அவருக்கு யாரென்றும் தெரியாது, ஒரு ஹயர் வந்த இடத்துல ஒருத்தரை கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஹோட்டல்ல விட்டுட்டு போனார். அந்த பிளாஸ்ட் நடந்த நேரம் அவர் பயணிச்ச வீண் ஆபத்தான ஒருத்தர் வந்திருக்கிறார் என்ற பேரிலே கைது செய்யப்பட்டார். தொழிலையும் இழந்து குடும்பங்களையும் இழந்து இந்த சிறைச்சாலையில் மாட்டி கிடக்கிறார். எங்களுக்கு தெரியாது எந்த நேரம் எந்த செயல் எங்களுக்கு பாதகமாக அமையும் என்பது எங்களுக்கு தெரியாது. இந்த அனைத்து விதமான ஆபத்திலிருந்தும் பாதுகாக்கும் நீங்கள் பயணத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் தொழும் 2 ரக்அத் அல்லது சிறியொரு தர்மம், சதகா. இரண்டாவது, எப்பொழுதெல்லாம் பயணம் நாம் செய்வோமோ ஒவ்வொரு பயணத்திலும் ஒரு நல்ல எண்ணத்தை கொண்டு பயணத்தை ஆரம்பியுங்கள். குழந்தையை பாடசாலை அனுப்புவது என்றிருந்தால் படித்து பட்டம் எடுத்து பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல. எனது குழந்தையை நான் பாடசாலை அனுப்புவது இவன் இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல சேவை செய்யக்கூடிய ஒரு மகானாக வாழ வேண்டும். எங்களுடைய தாயை பார்க்க போகிறோம், சாட்சி, மாமி, நமது குடும்பத்தை பார்க்க போவதாக இருந்தாலும் உம்மாவை பார்க்க போறேன் என்றோ அல்லது சாட்சியை பார்க்க போறேன் என்றோ எண்ணி போகாதீர்கள். அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் குடும்பத்தை சேர்ந்து வாழ, அந்த அல்லாஹ்வின் கட்டளைக்காக நான் போகிறேன் என்று போய் பாருங்கள். அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையை மையப்படுத்தி போய் பாருங்கள். வாழ்க்கையில் செழிப்பு அதிகரிக்கும், கண் குளிர்ச்சி அதிகரிக்கும், நன்மையாக மாறும், சொர்க்கத்துக்குரிய பயணமாக மாறும். நல்ல எண்ணங்கள் அவசியம். மூன்றாவது,
பயணங்களிலே நபி அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு சுன்னத் துஆ. சாதாரணமானதல்ல துஆ, அத்தியாவசியமானது. மதீனாவுக்கு சென்று மக்காவுக்கு சென்றிருந்தார்கள், ஹஜ்ஜுடைய பயணம். ஒரு சஹாபியை நபியவர்கள் அந்த வாகனத்தில் ஏற்றும் பொழுது பிஸ்மில்லா என்று சொல்லி ஏற்றினார்கள். கேட்டாங்க, என்ன யார சொல்லலாம், எஹ்ராமோட இருக்கிறேன், மக்காட பூமியில் இருக்கிறேன், எங்களைய பயண செய்வதற்கு வாகனத்தையும் தந்தீங்க, எங்களைய தூக்கியும் விட்டீங்க, அல்லாஹ்ட பேரை சொல்லியும் தூக்கி விட்டீங்க, என்ன காரணம் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிச்சயமாக எந்த ஒரு வாகனத்திலும் பயணத்தை ஆரம்பிக்க போனால் அந்த வாகனத்துடைய மேல்பரப்பிலே ஒரு ஷைத்தான் இருப்பான். அவன் தன்னை பெரிதாக நினைத்து இந்த மனிதனை வழிகெடுக்க, மனிதனுடைய சிந்தனையை மாற்ற, ஆபத்தில் தள்ள அவன் எதிர்பார்த்து கொண்டிருப்பான். எப்பொழுது பயணம் செய்கின்ற ஒரு மனிதன் அல்லாஹ்வின் பெயரை சொல்லி ஆரம்பிப்பாரோ, வாகனத்திலே, பைக்கிலே, காரிலே ஏறும் பொழுது பிஸ்மில்லா என்று சொல்லி ஏறுறீங்க, அல்லாஹ்வின் பேர் யாபகம் செய்யப்பட்டால் அந்த ஷைத்தான் அவனது பெருமையும் அவனது சக்தியும் உடைந்து அவன் கொசுவை போன்று அவன் சிறிதாகி விலகீனமாகி போகிறான் என்றார்கள். எனவே வீட்டை விட்டு வெளியேறும் பொழுதும் துஆ, பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஹதீஸிலே வந்திருக்கிறது. இந்த துஆவை ஓதினால் அல்லாஹ் எங்களுடன் ஒரு மலக்கை சாட்டி விடுவானாம். 3 காரியங்கள் நடக்கும் அந்த மலக்கினால். பாதுகாப்பு கிடைக்கும், காரியங்கள் லேசாக மாறும், வரும் வரை அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வார், போதுமாகி விடுவான். எனவே இந்த துஆவை ஓதி வாகனத்தில் ஏறும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி ஏறி, ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு பிஸ்மில்லா சொல்லி ஏறினார்கள். அமர்ந்த கணம் அல்ஹம்துலில்லாஹ் என்று அமர்ந்தார்கள். அதுக்கு பின்னால் சுப்ஹானல்லதி சக்கர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் என்ற துஆவை ஓதினார்கள். அல்ஹம்துலில்லாஹ் 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 என்றார்கள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சுப்ஹானக இன்னி ظلمت نفسي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت என்ற துஆவை ஓதிவிட்டு சிரித்தார்கள். ஒரு தோழர் கேட்டார் அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, ஏன் சிரிக்கிறீர்கள் துஆ ஓதிவிட்டு என்று சொன்னார்கள், இந்த துஆவை ஓதும் பொழுதெல்லாம் நபி அவர்களும் சிரித்திருக்கிறார்கள். நான் கேட்டேன், யார் ரசூலல்லாஹ் எதற்காக சிரிப்பு என்று கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஜிக்ரை ஓதின கணம் அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷம் அடைவான் என்றால், சுப்ஹானல்லாஹ், அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் சந்தோஷம் அடைந்து விடுகிறான். எனவே அல்லாஹ்வின் சந்தோஷத்தை பார்த்துதான் நானும் சிரிக்கிறேன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே சிரிப்பதும் சுன்னத் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, துஆக்களை நாம் கடைபிடிப்பதுடன் மிக முக்கியமாக அந்தந்த கட்டங்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலவிதமான துஆக்களை ஓதி இருக்கிறார்கள். மேடைகளிலே அல்லாஹு அக்பர், இறங்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், பஜாருக்கு போனால் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற துஆவை எல்லாம் ஓதி இருக்கிறார்கள். பஜார் கடை தெருவுகளிலே ஓதும் துஆ சொன்னார்கள். அந்த ஒரு ஜிக்ரை ஓதினால் 10 லட்சம் மலக்குகள் எங்களுக்கு துஆ செய்வார்கள் என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. எனவே சந்தர்ப்ப அந்த துஆக்களையும் கடந்து அல்லாஹ்வின் சிந்தனையை கொண்டே பயணத்தை நாம் தொடங்கி முடிப்போம் என்றிருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடன் ஒரு மலக்கை வைத்தே இருப்பான் பாதுகாப்புக்கு. எப்பொழுது அல்லாஹ்வை மறந்து விடுவோமோ அது எங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக மாறும். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா எங்களுடைய இந்த ஒன்று கூடலை கபூல் செய்வானாக, பொருந்திக் கொள்வானாக. இதை கொண்டு எங்களுக்கும் பூரா உலக மக்களுக்கும் அல்லாஹ் பிரயோசனம் உள்ள சஃபராக மாற்றிக்கொள்வானாக. நான் கடைசியில் மீண்டும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டு காட்டிக்கொள்கிறேன். ஆரம்பத்தில் சொன்னதை போன்றல்ல, நான் கடைசியாக அதானுக்கு பின்னால் ஒரு மிக முக்கியமான குறிப்பை மாற்றி சொல்லி இருக்கிறேன். அதை கவனத்தில் கொண்டு இதை அமல் செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على سيدنا محمد الناطق بالحق والداعي إلى الرشد والهادي إلى الصواب، حجته البالغة وبرهانه القوي ودعوته العامة. اللهم كما شرفتنا بسماع حديثه القويم فاهدنا صراطه المستقيم. اللهم إنا قرأناه وسمعناه مقرين بالعجز عن الإحاطة بمعناه. اللهم كما أكرمتنا بسماع ألفاظه
فاجعلنا من جملته وحفاظه. اللهم قرب إلى أفهامنا بعد معانيه، ووفقنا للعمل بمقتضى ما ورد من الأحكام فيه وامتثال أوامره واجتناب نواهيه. اللهم إنا بك وبما جاء به هذا النبي مؤمنون، وبما أخبرنا به من الغيب والوعد والوعيد مصدقون، فثبت اللهم ذلك الإيمان، اللهم بحرمة ذلك الإيمان والتصديق في قلوبنا، واغفر ببركته جميع ذنوبنا. اللهم أوصل ثواب ما قرأناه من كلامك العزيز إلى حضرة رفيع سيدنا محمد صلى الله عليه وآله، ثم إلى إخوانه من الأنبياء والمرسلين، ثم إلى أرواح جميع الصحابة والتابعين والمحدثين، ثم إلى رفع الإمام أبي عيسى محمد بن عيسى الترمذي رضوان الله عنهم أجمعين. ربنا أتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه وصحبه وسلم، والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நாள் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி தன்னுடைய சிரமம் பாராது எமக்காக வந்து கஸ்ருஜமுடைய பிரயாண தொழுகையினுடைய சட்டங்களை பயான் செய்து எங்களுக்கு விளக்கம் தந்த ஹதரத் குர்னாலை சேர்ந்த முஃப்தி எம்.என். அப்துல் வதூத் ரஷாதி அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நோன்பு சிறப்பு பற்றி நாளைய தினம் பயான் நடைபெறும் என்பதை கூறி விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.